தண்ணி கடங்கால அளவு முழங்கால அளவு இடுப்பளவு தண்ணி கழுத்தளவு தண்ணி இருக்குன்ற போது குடிக்க தண்ணி இல்லாத மக்கள் பட்ட பாட்டை உணர்ந்தார்கள் என்றால் இவர் ஒரு செயல்படாத முதலமைச்சர் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை இந்த புயல் நமக்கு காட்டியிருக்கிறது. உண்மைதானே இது? சார் நீங்க சொல்ற அளவுல உண்மை, நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இந்த பக்கம் நார்த் மெட்ராஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் தாண்டி பள்ளிக்கரணை, இது எல்லா இடத்துலயும் இருந்தது. ஆனா எனக்கு 2015 வந்த அந்த மழை, அந்த தண்ணிலாம் இருக்கு பாத்தீங்களா, அது வடிய ரொம்ப லேட் எடுத்த மாதிரியும் ஒரு வாரம் ஆன மாதிரியும். இதுல இந்த சைட்ல இருக்க ஏரியாலாம் இப்ப பாத்தீங்கன்னா டி நகர், கோடம்பாக்கம், இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா மழை அடுத்த நாளே கூட வடிஞ்சிருக்கு சார். நீங்க எப்படி இது செயல்படாத ஒரு அரசியல்? 100க்கு 100 நீங்க கேட்கறது பாத்தீங்கன்னாக்க, நீங்க நார்த் மெட்ராஸ் மிதந்ததையும், அதாவது வடசென்னை மிதந்ததையும், தென் சென்னை மிதந்ததையும், மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம பள்ளிக்கரணை மிதந்ததையும், இந்த பக்கம் பால் பண்ணை மிதந்ததையும் உங்களுக்கு தெரியல.